நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள் என்று சொல்லப்பட்டது. ஸோ அதுக்குள்ள நிறைய காரியங்கள் அடங்கி அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சவீனா. நான் பிரகிதன். ஓகே, இன்றைக்கு நாங்கள் இங்கே நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வளமையாகவே நாங்கள் எங்களோட வீட்டாக நிற்கிறோங்க. இன்றைக்கு நாங்கள் இப்போ உடுப்பிட்டியில் நிற்கிறோமே. உடுப்பிட்டியில் நிற்கிறோம். இன்றைக்கு நாங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் நிறைய நாளாக நான் விருப்பப்பட்ட ஒரு காரியம் அது நடக்க போகுது இன்றைக்கு. அது உங்களுக்கும் சர்ப்ரைஸ். அதான் இன்றைக்கு நான் பார்க்க போகிறோம். இன்றைக்கு அதுதான் நாங்கள் பார்க்க போகிறோம். என்னன்றதை நாங்கள் வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். உண்மைக்குமே நல்ல சந்தோஷம் இன்றைக்கு நாங்கள் இங்கே நிற்கிறோம். கொஞ்சம் இருட்டுப்படுது. இப்போ என்ன கரண்ட் கொஞ்சம் லைட்டாக ரெண்டு அதான் இப்போ நேரம் 6:30 மேலே ஆகிட்டு வேலைக்கு வருவோம்டா இருந்த நாங்கள். ஆனால் அதுவும் ஒரு சந்தோஷம் தானே. ஒரு சந்தோஷம் சந்தோஷம் தானே. இன்றைக்கு சந்தோஷமாக சர்ப்ரைஸ் சந்தோஷமாக அமையணும். இந்த நாள் நல்ல ஒரு சந்தோஷமாக அமைஞ்சிருக்கிறது. உங்களுக்கும் நல்ல சந்தோஷமாக அமைஞ்சிருக்குன்றதை நாங்கள் நம்புகிறோம். ஸோ இந்த நாட்கள்லையும் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருடைய காதில் கேட்குற மாதிரியும் கண்ணில் பார்க்குற மாதிரியும் தென்பட்டு கொண்டிருக்கிற இந்த இஸ்ரேல் ஈரானுடைய யுத்தங்களே. ஸோ அதுக்காக இஸ்ரேலுடைய சமாதானத்துக்காக ஏன்னா இஸ்ரேலை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள்னு சொல்லப்பட்டிருக்குது. ஸோ அதுக்குள்ள நிறைய காரியங்கள் அடங்கி இருக்கிறது. ஸோ அப்பொழுதும் சமாதானத்துக்காக எப்பொழுதும் ஜபிச்சு கொள்ளுவோம். நாங்களும் அதை ப்ரேயரில் வச்சுக்கொள்கிறோமே. ஸோ அப்போ இந்த நாளுக்குரிய வீடியோ நாங்கள் என்ன பார்க்க போகிறோம். இன்றைக்கு நாங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஹோம் டோர். ஒரு வித்தியாசமான ஒரு ஹோம் டோர். சரி சொல்கிறா ஹோம் டோர். அடுத்தது தோட்டம். நாங்கள் அதை என்னன்றது நாங்கள் வீடியோக்குள்ளே போய் சொல்லுவோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகக்கூடிய காணொலிக்கு போக முன்னாடி நம்முடைய சேனலில் என்ன பார்க்குற உறவுகளுக்கு ஒரு பார்த்தங்களை லைக் பண்ணி நம்ம கரெக்டாக. அதுக்கு முன்னாடி எங்களோட சேனல் யாராவது நீங்கள் புதுசாக பார்க்குறதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்போ லிதியா குட்டியும் இங்கே என்ன நீங்கள் பார்ப்பீங்க, அவாவே நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆமாங்க, நிற்கிற அவளுக்கு. ஓகே, இன்றைக்கி எங்களுக்கு ஒரு சந்தோஷம் என்ன. அப்போ நாங்கள் எங்களுடைய தோட்டத்துக்கு நிற்கிறோம். எங்களுடைய தோட்டத்துக்கு பாருங்க. முதல் நாங்கள் இங்கே இருந்து தூங்குவோம். நிறைய பூ மரங்கள் எல்லாம் நிற்குது. நல்ல பூ மரங்கள்லாம் நிற்குது. அப்படியே பாருங்க, வாசல்லே பாருங்க ஃபுல்லாக இந்த ரோசா. இது ஒரு சின்ன ரோசா மரம். இப்போ தான் வளருது, துளிர் விட்டு வளருது ரோசா. இது துளசி மரம். கூட பேருக்கு தெரிஞ்சிருக்கும் போதே இது கூடுதலாக வீட்டில் இருக்கிற துளசி. துளசி மரம். இதுன்ற பேர் எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் இந்த வடிவான பூ பார்த்தீங்க. அது எதுவும் இது அப்படின்னு பாருங்க. ரோசா மாதிரி தான் கூட நிற்குது. இதில் ஒரு ரோசாண்டு பூத்தே நிற்குதுன்னு பாருங்க. ரோசாவிலே நிறைய விதமான இதழ்கள் இருக்குது. ஆனால் இந்த ரோசா இதழ் நல்லா இருக்கு. சின்ன சின்ன இதழ் இப்படி என்ன போல நிற்குது. வட்ட ரோசா. கண்ணை கட்டி கொண்டு உங்களுக்கு கண்ணு இப்போ கட்ட போகிறேன். இது அஞ்சல் பாருங்க. இது என்ன பூ இது உண்மைக்குமே கூடுதலாக இந்த கோயில் வழியை மாலையுமா போடுறவே தலைக்கும் வைக்கிறவே இந்த பூ. இங்கே பாருங்க, கனகாம்பரம். இதுவும் கிட்டத்தட்ட இந்த கவனமாக தான் பார்க்குற ஒரு மரம். துளசியை மாதிரி சைவக்காரர் கூட பார்க்குறது. அப்படி இங்கே பாருங்க, இது என்ன மரம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இது கணக்க மரம் இருக்கிறது. இது செவ்வரத்தை. சரியோ, செவ்வரத்தை. இது இந்த பூவை பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கு. நான் குட்டி குட்டி பூ கூட பூ மரம் பிடிக்கிறாங்களுக்கு தெரியும். முந்தி எங்களுடைய எஸ்தரம்மாவுக்கு பூக்கள் பூத்திருக்கிற விருப்பம் ரசிக்கிறதோ. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸோரா மரத்துலேயே எனக்கு கூடுதலாக பிடிச்சது ஒன்று இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே காட்டுங்க. இது சாப்பிட்றது. எஸ், அவ்வளோ சாப்பிட்றேன். நான் சாப்பிட்டு காட்டேன். அதுக்குள்ள வித வேறு சாப்பிட்டியா? நல்லா அப்படியே வாங்குவோம். அப்படி ஃபுல்லாக இதுக்குள்ள எக்ஸோரா தான் குட்டி குட்டி எக்ஸோரா நிற்குது. குட்டி எக்ஸோராவுக்கு பழம் இருக்குதுங்க. மட்டுமே. ஓகே, இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு புது விதமான கண்டர். சூப்பராக இது.
காஞ்ச மாதிரி கிடக்கு. காயில் இது நல்ல இதாக தான் இருக்கு. தொட்டுப்பா நல்ல ரேஸ் கலர் மரம் என்ன தொட்டு பார்க்க இது பார்க்க ரப்பர் மரம் மாதிரி கிடக்குல. ரப்பர் வாசலுக்கு இருக்கிற ரப்பர் மரம் அப்படித்தான் இருக்கு. உண்மையாக நல்லா இருக்கு. வேலைக்கு வரத்தான் இருந்தது, வர முடியாத சூழ்நிலையாக போயிட்டு இதுவும் வந்து நல்ல ஒரு மரம் தான். நான் பூவை வச்சு கேட்கட்டு தலைக்கு எப்படின்னு பார்க்கட்டு. இது வந்து எக்ஸோரா எப்படி கொத்துக்க தனிங்கன்னு பார்த்தீங்களா, எக்ஸோரா மரம் சூப்பர். முந்தையெல்லாம் நான் ஒரு காலத்தில் படிக்கிற காலத்தில் வந்து இந்த சரஸ்வதி பூசை அப்படி எல்லாமே இருக்கைகளை வந்து இந்த பூமாலையிலெல்லாம் கட்டி கொண்டு போகணும் ஆசிரியர் தினத்துக்கு. அப்போ நாங்கள் இப்படி தான் வீடு வீடு அப்போ தான் பூக்கள் அஞ்சு கட்டி கொண்டு போகிறது. அது மாதிரி ஒரு சந்தோஷம் தான் எல்லாருமே சேர்ந்து போகிறது. இங்கே வந்தால் ஃபுல்லாகவே பூமரங்களாக இருக்குது, நல்லா இருக்குது பார்க்க. இங்கே நித்திய கல்யாணி இருக்குது. அப்படிங்களை நான் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த பூ வந்து பேர் இதுக்கு பேர் வந்து என்ன பேருன்னு சொன்னால் அரளி. இதில் வந்து நிறைய கலர் இருக்குது. இது வந்து லைட் ரோஸ் அரளி. இந்த தலைக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கூடையில் என்ன பூ குஷ்பு. அன்றைக்கு ரெண்டா நேற்று ஒரு புதுசாக ஒரு அக்கா ஒரு என்னோட காய்ச்சி வந்து வயிறு தெரியும். அவள் இந்த இட்டலி சுட்டதை பார்த்துட்டா இன்னும் சொப்பிட்டா நல்ல இதாக வந்ததா உங்களுக்கு. அப்படியே குஷ்பு இட்டலி மாதிரியோ என்ன குஷ்பு அந்த பேர் சொன்னவா இட்டலி குஷ்பு குஷ்பு இட்டலி கட்டாயம் சந்தோஷம் என்ன. ஓகே அப்படியே இது ஃபுல்லாக அப்படியே ஃபுல்லா அங்கால வந்து பூ மரம் தானே. நாங்கள் இனி எங்களை எங்கட தோட்டத்துக்கு போவோம். இது அப்படியே ஃபுல்லா பூ மரம். இது வந்து பூக்கள் எல்லாம் அப்படி ஃபுல்லா பூக்கள். அங்கால வந்து நாங்கள் எங்களுடைய தோட்டம் ஏக்கர் கணக்கில் இருக்கிற தோட்டத்தை காட்டுறோம் பாங்க. தோட்டம் அதுதான் வேலைக்கு வந்திருந்தா தெரிஞ்சிருக்கும். என்ன எப்படி சொல்றீங்க? சரி ஓ மை காட் வந்த வழியை பார்த்து கொண்டு பின்னுக்கு போறேன். ஜெர்மன் சப்போர்ட்ன்றது இப்போ ஆனால் அப்படின்னா என்ன ஒரு பூமை தடுத்து கொண்டார். அதுதான் அங்கே போயிட பயமா கிடக்கு இந்த கதையை சொன்னோம். இங்கே பாருங்க இங்கே பாருங்க. இது என்னண்டு இது என்ன மரம் வடிவம். அதுதான் நம்ம உண்மைக்குமே இந்த குரோட்டன் பூமரங்கள்லையும் புல்லா பூமரம்ன்றது ஒரு வடிவு தானே. அதுதான் கப்பல் வாழை மரம் வந்து கேட்டிருந்த கட்டாயம் நாங்கள் கொண்டு கொடுக்கும். இன்றைக்கு வேற இருந்தது இங்கே கொஞ்சம் இதாக போட்டு இதில் எல்லாம் குரோட்டன் கண்டு இந்த பூமரங்களின் ரசித்து பார்க்குற மக்களும் இருக்கணுமே நான் கட்டாயம். அப்படி இங்களை வாங்குவோம். பிள்ளைக்கு வந்திருந்தா நானும் கொஞ்சம் கிளப்பி கொண்டு போயிருப்பேன். நிச்சயம் வேறு இதெல்லாம் ஒரு விதமான ஒரு வடிவாக தான் கிடையாது. ஸ்ரீலங்கா நாட்டில் இதெல்லாம் நீங்கள் காண முடியும். சூப்பர் நல்லா இருக்கு. வெளிநாட்டிலையும் இருக்கலாம். ஆனால் வேற மாடல் நான் சுவரத்த மரம். இது என்ன மரம்? ரோசாண்டு பெருசு பார்த்தீங்களே. ரோசா மரத்தின் பெருசு வியந்து விளந்து பாட்டை கேளுங்க மக்களே. இது ஃபுல்லாகவே ரோஸாவும் செவ்வரத்தையும் தான் நிற்குது. இங்கே பாருங்க எங்களுடைய விளையாட்டு மரம் வந்து கிரில் வச்சிருந்தாலும் ஆனால் அப்படி ஒரு நெட் வச்சு விட்டா நல்ல நல்ல அதுக்கு பூச்சிகள் பெரிய பூச்சிகள் ஒன்று மேலே போக மாட்டேன். அதுதான் சேஃப்டியாக இருக்குமே. இது இப்படி ஒரு இடத்தை தான் உண்மைக்குமே நானும் வந்து விரும்புகிறேன். எனக்கு இப்படி பெரிய முத்தம் இருக்கணும். நல்ல பூமரங்களையும் விட அல்லது வாழை மரங்கள் தென்னை மரங்கள் தோட்டங்கள் கத்தரி வெண்டி எல்லாம் வச்சா நல்லா இருக்கும். எனக்கு அதுதான் எனக்கு விருப்பம். கட்டாயம் ஆமேன் அப்படியே ஆகட்டும். அப்போ அப்படி ஒரு இடத்தை தான் நானும் விரும்புகிறேன். உண்மைக்குமே எனக்கு நல்லா இருக்குது. நான் பார்க்க ஒரு வீட்டுக்கு முன்னாலும் இப்படி ஒரு இடத்துக்கு பச்சை பசலியாக பூமரங்களுக்கு இவ்வளோ அழகாக இருக்குன்னு உண்மைக்குமே நான் வந்து பிரியாசப்படுற மாதிரி தான் என்னுடைய விருப்பம். என்னுடைய எல்லாமே அதுதான். அடுத்த கட்டம் அதுதான். அப்படி ஒரு இடம் எனக்கு இருக்கணும். கணக்கத்தை வேலை ஸ்னோமெல்லாம் ஒரு 2 பேருக்கு காணி காணுமே நாங்கள். இது பார்த்தீங்களா? இது என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். மொட்டை பார்த்தீங்களா? இது என்ன பார்த்தீங்களா? உங்களுக்கு தெரிஞ்சுட்டு ஆமாம் ஒவ்வொரு பூமரத்தும் ஒவ்வொரு பாட்டு மக்களே. எனக்கு ஒன்றுமே விளங்காமல் கிடக்குது உங்களோட இது என்ன. இங்கே பாருங்க ஒன்று. இது வந்து எங்கள்கிட்ட வீட்டை நிற்கிது இந்த மரம். என்ன இது? இதுலேயுமே அந்த ஒரு பூ பழம் ஒன்று இருக்குது நாங்கள் இஞ்சி பாருங்க எக்ஸோராவில் பட்டு
ஓகே, நாங்கள் வந்து உண்மைக்குமே இதை வந்து நாங்கள் உங்களுக்கு வேலைக்கு வந்து காட்ட இருந்த நாங்கள், ஆனாலும் வெளிக்கிட்ட நாங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மைக்குமே இப்போ இது கூட வந்து பக்கத்தில் நாங்கள் எப்போவுமே பார்த்து கொள்ளலாம், வரலாம் போகலாம். ஆனால் அதை விட ஒரு அப்போ எப்போவுமே நாங்கள் வரலாம் போகலாம். ஆனால் இப்போ ஒரு என்னென்னு சொல்கிறது, எங்களோட வீடியோ பார்க்குறவே, அது மட்டும் இல்லாமல் எங்களோட லிதியா குட்டி எங்களை நேசிக்கிறவே வந்து அவை எங்கள் அன்பு காட்டுற மாதிரி நாங்கள் அவையோட அன்பாக பழகி அன்பு காட்டி அடுத்தது வந்து இப்போ நாங்கள் அவையை சந்திக்க போகிறோம் இன்றைக்குலாம். அதை விட ஒரு சந்தோஷம் ஒன்றுமே இல்லை. சந்திக்கிறேன்டா கூட என்ன அவை வந்தால் தான் சந்திக்கலாம், நாங்களாக போகலாது. அப்படி இருக்கல இன்றைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு பிறகு எங்களோட பழகின ஒரு உறவுகள்லாம் இன்றைக்கு வந்து இப்போ நாங்கள் வந்து அப்படியான ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு மேலே இருக்குது நாங்கள் அவையோட தொடர்பில் இருந்து. அப்போ அவை வந்து உண்மைக்குமே எங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆக்கள்ன்னு தான் சொல்லணும். அது வாழ்க்கையில் எங்களுக்கு மறக்கவே முடியாத ஒரு உறவுகள்ன்னு சொல்லணும். அப்போ அவை வந்து இன்றைக்கு வந்து நாங்கள் சந்திச்சிருந்த நாங்கள் உண்மைக்குமே அவை வந்து இன்றைக்கு வந்து நேரங்களோட வாரம்னு சொல்லையில் ஒன்றுமே கதைக்கையில் ஒன்றுமே ஒரு தொடர்புமே இல்லை. ஆனால் சர்ப்ரைஸாக இன்றைக்கு வந்து எங்களோட கடையில் வந்து எங்களை சந்திச்சவே உண்மைக்குமே எங்களுக்கு நல்ல சந்தோஷம். அதே போல் அவையும் வந்து எங்களோட பழகைகளும் நல்லா சிரித்து கதைச்சி சந்தோஷமாக இருப்பினோம். பிறகு வந்து இன்றைக்கு எங்களை காணைக்குள்ள இருந்த முகத்துக்கும் இப்போ எங்களோட கண்டு கதைச்சிட்டு போன முகத்துக்கு நிறைய வித்தியாசம். அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை நாங்கள் பார்த்துருந்து நாங்கள் உண்மைக்குமே அதான் எங்களை யார் தேடி வந்தாலும் இல்லை எங்களோட யார் பழகினாலுமோ நாங்கள் அவையோட நல்ல மாதிரி பழகிறது, சந்தோஷமாக சிரித்து கதைக்கிறது. ஆனால் எல்லாருக்கும் எல்லாம் இதாக இருக்காதானே ஒவ்வொருத்தட்ட அதுதான் சந்தோஷம் ஆளுக்கு செய்ய நாங்கள் தான் சொல்கிறோம். நல்லதே நாங்கள் சிந்திக்கிறோம், நல்லதே பேசுகிறோம். எங்களோட வந்து இவ்வளோ பேரோட பழகினாலும் எங்களோட பழகிறதுக்கு வந்து கட்டாயம் நாங்கள் ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நாங்கள் எங்களுக்குள்ள இருக்கிற ஒரு கடவுளாக நவைக்கு கொடுக்கறது. இன்றைக்கு வந்து எங்களோட வந்து சந்தித்த அந்த உறவுகள் வந்து இன்றைக்கு உண்மைக்குமே நான் நேரில் காணிக்கு எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் அவைய கண்ட உடனே நாங்கள் ஒரு சர்ப்ரைஸை தான் அவை வந்தவே கண்டு நான் போய் அவையோட கதைச்சா பிறகு எனக்கு கவலையாண்டா அது எனக்கு அழுகையே வர்ற மாதிரி இருந்துட்டு. ஆனாலும் நான் அலையிலேன்னு சொன்னால் அங்கே எங்களை கடையடியில் ஆக்கள் மாதிரி இருந்தது. அப்போ வேறு வேலை சிற ஆக்கள் இருந்தது. இப்போ நான் ஒன்றுமே அவரோட கதைக்கையில் சொன்னவே தாங்கள் பிறகு நாளைக்கு வந்து நேரம் உங்களோட கதைப்போம்னு சொல்லி அப்போ எனக்கு கவலையாகவே போட்டு ஒரு பக்கம் சந்தோஷம் பண்ணா அவ்வளோ ஒரு சந்தோஷம் எனக்கு நேராக கண்டது. நான் எல்லாம் அவையை காணுவேனோ இனி அவையோட கதைப்பேனோ பழகுவேனோ அவைக்கு ஒரு நன்றி சொல்ல நான் கட்டாயம் கடமைப்பட்டிருக்கிறேன். அதால் வந்து எனக்கு அவையை கண்டது உண்மைக்குமே நல்ல ஒரு சந்தோஷம். அவை எங்களோட கதைச்சிட்டு போன அப்புறம் லிதியா குட்டியை தான் மெயினாக அவை பார்க்கவே வந்தவே. லிதியா குட்டி எங்கன்னு சொல்லி லிதியா தான் அவை பார்க்க வந்திருந்தது. அவையோட அன்பு எப்போவுமே உண்மையாக தான் இருக்குது. எங்களை அதிகமாக நேசிக்கணும். சந்தோஷம். யார் உங்களை சந்திச்சது கட்டாயம் தேடி வந்திருந்தது. அப்போ எல்லாம் கதைச்சு உண்மைக்குமே சந்தோஷம். என்னவா இருந்தாலும் யாராக இருந்தாலும் என்னென்னாலுமே மனசு விட்டு கதைக்கோடுமே எதையுமே நாங்கள் அமைதியாக வச்சு கொண்டு இருந்துட்டு நாங்கள் ஒரு ஆக்கண்ட வழி இதை பார்த்து நாங்கள் இட போடுறதையும் விட நாங்கள் அவையோட பழகி என்னவா சரிபுலியாக இருந்தாங்க அதை நாங்கள் பேசி அதை நாங்கள் கதைக்கிறது வந்து நல்ல. அது குடும்பமாக இருந்தாலும் சரி வெளியாள உறவுகளாக இருந்தாலும் சரி என்னென்னாலும் கதைச்சி பேசி கொள்ளணும். எதென்றாலும் மனசில் எதுவும் வச்சிருக்க கூடாது. என்னென்னாலும் நானெல்லாம் அப்படித்தான் என்ன சொல்லுவார் ஓட்ட வேணும்னு சொல்லுவார் வயக்காரியன்னு சொல்லுவார். நான் எதுவாக இருந்தாலும் எனக்கு வந்து மனசில் எதையுமே வச்சிருக்க எனக்கு விருப்பம் இல்லை. என்னென்னாலும் நான் கதைச்சு பேசி முடிவு கண்டுடுவேன். என்னென்னாலும் அதான் எனக்கு சமாதானம். அப்படி என்னென்னாலுமே மனசு விட்டு கதைக்கணும். உறவுகளாக இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி அப்படி அந்த வகையில் வந்து இன்றைக்கு உண்மைக்குமே எனக்கு நல்ல ஒரு சந்தோஷம். இதுதான் எங்களுடைய ஹோம் டோர் தோட்டம். ஹோம் டோர்ன்றது வீடு உள்ளுக்குள்ளே நாங்கள் வழியால் எங்களோட தோட்டத்தை காட்டிக்கிறது எங்களோட தோட்டம். இனி வந்து நாங்கள் உள்ளுக்குள்ளே போவோம். டாக்டர் பார்த்தீங்களா சின்ன கொழுவுறாங்கலாம் கட்டாயம் டாக்டர் நம்ம படித்தேன். கொழுவுங்க செப்பில கொழுங்க. சரி கொழுங்க. இப்படி கொழுங்க. என்ன கொழுவு தெரியுமா? கொழுங்க அம்மா கொழுவி காட்ட போகிறோம்மா. இப்படி காது அம்மாவுக்கு ஒரு பாருங்க ஊசி போடணும். சொல்லி அன்றைக்கு யாருக்கு ஊசி போட அம்மா ஊசி போடணும். அம்மாவுக்கு தான் ஊசி போடணும் டாக்டரா வந்து வச்சு பாருங்க. அம்மா அப்பா ஊசி போட வேண்டாம். அம்மாவுக்கு வச்சு பாருங்க. வச்சு பாருங்க. இப்படி இப்படி வச்சு பார்க்கணும். இதில் இப்படி வச்சு பாருங்க. அம்மாவுக்கு செக் பண்ண நெஞ்சில் வச்சு பாருங்க. டாக்டர் பார்க்கணும். இல்லை இது என்ன இது டாக்டர் அது தெரியாவா டாக்டர் என்ன டாக்டர் இப்போ வந்தோடனே அதை இனிப்பு சாப்பிட்டாச்சே அவரோட பொம்மை குட்டிக்கு பார்க்குறேன். பொம்மை குட்டி தான் பார்க்குறேன். சரி சரி பாருங்க பாருங்க பொம்மை குட்டி வச்சு பாருங்க.
பொம்மை குட்டி காய்ச்சலாம் காய்ச்சலாம் இது என்ன இது கிரேப்ஸ் கிரேப்ஸ் ரப்பர் கிரேப்ஸ் இது மாதிரி அப்படி இந்த பொம்மை பொம்மை பெரிய பொம்மை ஒன்று இருந்துச்சு கடிக்காது அது கடிக்காது அதாட்ட பொம்மை இது சரி அப்ப சந்தோஷமா பிள்ளைக்கு பாக்குறாங்க அப்ப நீங்க படிச்சு என்ன வர போறீங்க டொட்டரை வாங்கி வைக்க கூடாதுடா டொட்டரா போறீங்களே அப்ப இதெல்லாம் மேலே அந்த பிள்ளைக்கு இல்லையா படிக்கிறதுக்கு பென்சிலை பாத்தீங்க அண்டா தந்துவா அப்ப தேங்க்ஸ் சொல்லிடு சொல்லிடு சொல்லணும் இல்லை இது இது என்னன்னு சொல்லுங்க அப்ப என்னன்னு சொல்லுங்க என்னன்னு சொல்லுங்க தெரியாது உங்களுக்கு இது என்ன இது பழக்கம் இது தெரியாது உங்களுக்கு காட்டா புள்ளே நத்தா பாப்பா அப்படியா தெரியா பாருங்க வந்த உடனே படிச்ச வஞ்ச புள்ள படிச்சு வச்சிருக்கு புள்ள பென்சில் பிடிக்கிறதுக்கு முன்னமே எங்கட புள்ள பேனை தான் பிடிக்கும் பேனை என்ன காணுமா பேனை தான் என்ற புள்ள பேனையெல்லாம் முதல் படிக்குமா கொஞ்சம் வேறவங்க எல்லாம் கீறி வச்சுக்கிறா எங்கட புள்ள எங்கட புள்ள பென்சில் வேண்டாம் உங்களுக்கு காதுக்குள்ள வைக்கிறதுனால ஒரு இது ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஃபுல்லாக இதில் என்ன மரம் இருக்குது சொல்லுங்க அப்போ அரளி மரம் தானே அரளி மரத்துல நிறைய பூ இருக்குது விதவிதமான பூ இது வந்து வெள்ளை கலர் சத்தமாக இது வந்து வெள்ளை கலர் பூ இங்கே பாருங்க நான் உங்களுக்கு காட்டினா ரோஸ் கலர் இது வெள்ளை கலர் இது வெள்ளை வெள்ளை இது வாங்க போல கலருக்காக இருக்கு காலை மேலே தான் எல்லாம் பூத்து குழுங்கு நிற்கும் போது இருக்கு வாங்க அப்படி ஃபுல்லாக இந்த வீடு மாதிரி ஃபுல்லாக பூண்டுங்க இது என்ன கலர் இது வந்து மஜந்தா இதுல நிறைய கலர் இருக்குங்க வெள்ளை ரோஸ் மஜந்தா வேற என்ன கலர் இருக்கு அரளிதான் பாம்பு இருக்குன்னு சொல்லிக்கணும் காட்டாங்கல பாம்பு இது தெரியாதுன்னு நெச்சு கொண்டாம வந்தா நீங்க சொல்லி போக மாட்டேன் ஓகே உண்மைக்குமே நல்ல சந்தோஷம் எங்களுடைய தோட்டத்தை காட்டியாச்சு இன்னும் தோட்டம் இருக்குது மக்களே அங்கால வந்து தென்னை வாழை எல்லாம் ஒரு 4-5 பிறப்பு காணிக்கை இருக்குது ஆனா நான் போயிருப்பேன் நான் இருட்டன்றபடியே உங்களுக்கு நான் அதை காட்டலாம் இருக்கு நிறைய பேருக்கு வந்து இந்த வாழையல் வந்து குலை போட்டிருக்கிற பார்க்க ஒரு விருப்பமா இருக்கு மேலே அப்படிலாம் அங்கே தோட்டங்கள் இருக்கு இந்த பாம்புன்னு சொன்ன ஒரு பயத்தான நாங்களை போயிடாம நிற்கிறேன் நாங்கள் அப்புறம் இருட்டு நேரம் தானே போயிடலாம் உண்மைக்கு நாங்கள் வேலைக்கு வரத்தான் பிளான் போட்டு எல்லாம் வெளியிட்டுருந்தாங்க ஆனாலும் வர முடியாத ஒரு சூழ்நிலை பரவாயில்ல உண்மைக்குமே சந்தோஷம் நாங்கள் எங்கே வந்திருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எங்களுக்கு எனக்கு ஒரு அக்கா மாதிரி தானே இங்கே வந்து கிட்டத்தட்ட எத்தனை வருஷ பழக்கம் என்று சொன்னால் எனக்கு வந்து ஒரு 9 வருஷ பழக்கம் ஏன்னா 9 வருஷம் எனக்கு நான் நேருக்கு கண்டு பழகினது வந்து 9 வருஷம் இருக்கும் உங்களுக்கு 9 வருஷம் எனக்கு ஒரு 15 வருஷம் என்ன நான் 17 வயசுல நான் கண்வியோட எனக்கு பழக்கம் இப்போ எனக்கு 26 வயசுல கணக்கு பாருங்க 9 வருஷம் ஆயிட்டு அப்போ இன்றைக்கு நிறைய நாளுக்கு அப்புறம் நிறைய நாள் 2 வருஷம் ஒன்று சொல்லலாம் போல லிதியா குட்டி பிறந்ததுக்கு அன்றைக்கு ஒரு திடீர்னு நாங்கள் இங்கே வந்திருந்தோம் நாங்கள் அப்போ சொல்லிச்சுன்னா லிதியா குட்டி பிறந்ததுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வீட்டை வாரீங்கன்னு சொல்லி அப்போ அவ்வளோ காலம் நான் வராமல் இருந்திருக்கிறேன்னு நான் இன்னைக்குமே யோசிச்சேன் ஆனால் முந்தி லிதியா குட்டி பிறக்கிறதுக்குன்னு அடிக்கடி வரணாங்களே அடிக்கடி இங்கே வருவேன் சாப்பிடுவேன் எனக்கு இந்த சமையல் எல்லாம் நல்லா பிடிக்கும் சாப்பிட்டு போவேன் அப்படி நல்ல ஒரு க்ளோஸ் அவையும் வருவினா நாங்களும் வருவோம் அப்புறம் லிதியா குட்டி பிறந்த அப்புறம் இந்த யூடியூப்புகள் வீடியோவில் வீடியோ எடுக்கிறதுக்காண்டியே நாங்கள் உண்மைக்குமே சில உறவுகள்கிட்ட எல்லாம் நாங்கள் போகிறதே விட்டுட்டோம் இப்போ ஆனால் அவையெல்லாம் நினைச்சா சொல்லிவினோம் இப்போ வாரையில் கொள்றையில் மறந்துட்டீங்கன்னு சொல்லி இப்படித்தான் விடியலுமே எங்களோட வேலையை பார்க்குறது எங்களோட வேலையில் முடிஞ்ச அந்த ஒரு சின்ன ஒரு கேப்புக்குள்ள தான் நாங்கள் ஒரு வீடியோன்றதையும் எடுக்கிறோம் அது ஒரு தொழிலாக அதால் வந்து நிறைய உறவுகள் இல்லாட்ட நாங்கள்லாம் போகிறது சரியான குறைவிப்பு அப்போ இன்றைக்கு நாங்கள் திடீர்னு தான் இங்கே வந்துடுறாங்களே வந்து லிதியா கூட உள்ளுக்கு விளையாடி கொண்டு இருக்கிற நல்ல ஒரு சந்தோஷம் இன்றைக்கு அவாக்கு வந்து ஒரு மகள் இருக்கிறா அப்போ விட விளையாடி கொண்டு இருக்கிறா இன்றைக்கு வந்து இங்கே நாங்கள் வந்து சாப்பிட்டோமே இரவு சாப்பாடு இங்கே தான் பொட்டுக்கொத்துன்னு சொல்லி மரக்கறி எல்லாம் போட்டு கேரட் உருளைக்கிழங்கு கத்தரிக்காய் எல்லாம் போட்டு அப்படி ஒரு சட்னி மட்டும் செய்திருந்தா வடிவாக சாப்பிட்டாச்சு நேரம் வந்து 8:30 மேலேயே ஆகிட்டு 9 மணிக்கிட்டே ஆகுது இங்கே தான் நாங்கள் வீட்டை போகிறோம் லிதியா கூட வர மாட்டேன்னு நிற்கிறா தான் வர மாட்டேன் நம்ம உண்மைக்குமே நல்ல ஒரு சந்தோஷம் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு நல்ல சந்தோஷமாக இருக்கும் எனக்கு நல்ல சந்தோஷம் இப்போ நாங்கள் வீடியோ முடிச்சுக்கலாம் ஓகே
இந்த வீடியோ பெற்றுள்ள கருத்துக்களை மறக்காமல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த பூமரங்கள் எல்லாமே எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். யாராருக்கு எந்தெந்த பூமரம் பிடிக்குமென்னு சொல்லுங்கள். ஓகே, யாராவது எங்களோட வீடியோ நீங்கள் புதுசாக பார்க்குறதா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவை சந்திக்கிறேன்.